பேரன்புடையானமாகிய ஏகவல்ல இறையை போற்றி புகழ்ந்த வண்ணமாய் என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். மிக தேவையான நேரத்தில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எழும்பூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்களை ஆதரித்து இங்கு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழமை கட்சி நிர்வாகிகளே, ஏனைய பொதுமக்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறையின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எனக்கு முன்பு பேசிய சகோதரர் ஒரு விஷயத்தை தொட்டுவிட்டு தன்னுடைய உரையை நிறைவு செய்தார். இன்று பாராளுமன்றத்திலே பாரதிய ஜனதா கட்சி மிக அவசரமாக பாராளுமன்ற தொகுதிகளினுடைய எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறது. அது உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், பீகார், ராஜஸ்தான் என்கின்ற 4 மாநிலத்தை மையப்படுத்தி மட்டுமே இந்த தில்லுமுள்ளுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஏன் பாரதிய ஜனதா 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலிலே தோல்வி அடைந்து விடுவோம் என்பதை கணித்து விட்டார்கள். அதனுடைய விளைவுதான் அவர்கள் இந்த 4 மாநிலங்களுக்குள் தன்னை சுருக்கிக் கொள்ள முயற்சி செய்கிறார்கள். இந்த 4 தொகுதிகளுடைய, இந்த 4 மாநிலங்களுடைய தொகுதிகளை அதிகரித்து விட்டால் பாரதிய ஜனதா எப்பொழுதும் ஆட்சி கட்டிலே மத்தியிலே அமர்ந்து கொள்ளலாம் என்று பகல் கனவு காண்கிறது. தமிழகம், கேரளா, ஆந்திராவை குறித்து சொன்னார். தென் மாநிலங்கள் மட்டுமல்ல, வடகிழக்கு மாநிலங்கள், வட மாநிலங்களிலே மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள், இவையெல்லாம் வஞ்சிக்கப்படும். எந்த உரிமை குரல்களும் எழுப்ப முடியாது. இது பாரதிய ஜனதா கட்சி இந்த சட்ட முன்வடிவை கொண்டு வருவோம் என்று அறிவித்த உடனே முதலிலே ஒரு எதிர்ப்பு குரல் தீயாய் பரவுகிறது இந்தியா முழுவதும். அவர்தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அவர் எங்க இருக்கிறாரு? தமிழ்நாட்டினுடைய பிரச்சார களத்தில் ரொம்ப ஹாட்டா இருக்குது பிரச்சார களம். இந்த பிரச்சார களத்தில் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். 23ஆம் தேதிக்கு பிறகு சொகுசாய் எதிர்த்துக் கொள்ளலாம் என்று இருந்தாரா? தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு உடனடியாக ஒரு வீடியோவை பதிவிடுகிறார். எனக்கு இந்த கட்சியோ, எனக்கு இந்த ஆட்சியோ, இவையெல்லாம் 2ஆம் பட்சம். இந்த தமிழகம், இந்த தமிழினம், இந்த இந்திய தேசம், இதனுடைய இறையாண்மை மிக முக்கியம். 1960 70 பார்த்த திமுகவை நீங்கள் பார்க்க நேரிடும் என்று தீப்பிழம்ப கட்டினார். அதன் பிறகுதான் மற்ற தேசிய கட்சிகள் எல்லாம் விழித்துக் கொண்டு உடனடியாக கூட்டங்களை கூட்டுகிறது. அப்படியானால் எதிலே இருக்கக்கூடிய நானும் முதலமைச்சர் வேட்பாளர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய தகுதி படைத்தவர்களாக தன்னை காட்டிக் கொள்ளக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தன்னை ஜோசப் விஜய் என்று அறிமுகப்படுத்திக் கொள்ளக்கூடிய சகோதரர் விஜய் அவர்களோ, சீமான் அவர்களோ இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்களா என்று சொன்னால் இதுவரை ஒரு விஷயத்தில் கூட வாய் திறக்கல. ஏன்? நம்ம ஏதோ விளையாட்டுக்கு சொல்லல. இவர்களை எல்லாம் பாரதிய ஜனதா தான் இயக்கிக் கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை நேரடியாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. விஜயையும் சீமானையும் மறைமுகமாக இயக்கிக் கொண்டிருக்கிறது. இந்த தேசத்திலே இந்த இறையாண்மை காக்கப்பட வேண்டுமானால், தமிழகத்திலே மதசார்பின்மை காக்கப்பட வேண்டுமானால் நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் உதயசூரியன். அதற்கான ஒரே ஒரு காரணத்தை சொல்லி என்னுடைய உரைக்கு திரையிடுகின்றேன். இந்த எழும்பூர் பகுதியிலே இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டம், இதற்குட்பட்ட சென்னை கிழக்கு மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் சகோதரர் சேகர் பாபு அவர்கள் இந்து அறநிலையத்துறையுடைய அமைச்சர், இந்து மதத்தின் மீது ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர். ஆனால் அவர் இஸ்லாமியர்களை பார்த்தால் வாஞ்சையோடு கட்டி அணைத்துக் கொள்வார். அவர் ஒரு மிகப்பெரிய மதசார்பற்றவர். ஏன்? அவர் ஏற்றுக்கொண்ட அமைச்சர் பதவியிலே
அந்த அவருடைய அமைச்சர் பதவிக்கு மதசார்பின்மை என்பது மிக முக்கியம் என்பதை தெளிவுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இது அப்படியே எங்களுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா பாபநாசத்திலே தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அவர் ஒரு இஸ்லாமிய தலைவர். அவரோ முருகனின் அறுபடை வீடுகளான சுவாமி மலைக்கு மின் தூக்கி வேண்டும் என்று சட்டமன்றத்திலே பலமுறை கோரிக்கை விடுத்து இந்த இந்து மக்களுக்காக முருக பக்தர்களுக்காக அந்த மின் தூக்கியை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த பாபநாசம் முழுவதும் அவருக்கு பாராட்டு மழை பொழிந்து கொண்டிருக்கிறார்கள். யார்? முருக பக்தர்கள். இங்கு இஸ்லாமியராகிய நான் சகோதரர் தமிழ் பிரசன்னாவிற்காக சேகர்பாபுவிற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். இதுதான் இந்தியாவினுடைய கலாச்சாரம். இங்கு பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள் நிம்மதியோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உதயசூரியனை தவிர வேறு எதற்கு வாக்களித்தாலும் இந்த 5 ஆண்டு காலம் தமிழகம் நிம்மதியை இழக்கும். எடப்பாடி பழனிசாமி ஒருவேளை முதலமைச்சராக பதவியேற்பார். ஆனால் திமுகவிற்கு எந்த இழப்பும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய வெற்றிகளை பார்த்திருக்கிறது, மிகப்பெரிய தோல்விகளை பார்த்திருக்கிறது. அவர்களுக்கு எதுவுமே இல்லை. அவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஆனா நம்ம தான் கஷ்டப்படணும். இந்த சிறுபான்மை மக்கள், குறிப்பா இந்த பட்டியலின மக்கள், இந்த மகளிர்கள் நாம் தான் கடினப்பட வேண்டும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக நீடிப்பாரா? இன்று பீகாரில் தேர்தல் நடந்த 6 மாதம் கூட இல்லை. 3 மாதத்திலே நிதிஷ்குமார் சொல்கிறார், மேல் சபை எம்பியாக இருக்க எனக்கு ஆசையா இருந்துச்சு, அதனால என் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு பாரதிய ஜனதாவை சார்ந்த ஒருவரை முதல்வராக்கி விட்டேன் என்று. இதே எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வந்தாரே ஆனால் இந்த 99வது வாரத்திலே கவுன்சிலராக எனக்கு ரொம்ப ஆசை, அதனால என் பதவியை ராஜினாமா செஞ்சுட்டு நான் இங்க போட்டியிடுறேன்னு சொல்லி பாரதிய ஜனதாவிடத்திலே ஆட்சியை தாரை வார்த்து விடுவார். இப்படிப்பட்ட கோழைக்கு உங்கள் வாக்கு. வீரனாகிய தமிழன் பிரசன்னாவிற்கு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மிகப்பெரிய வெற்றி அடை செய்ய வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன்.